அனுபவம். நீ பைபிள் இல்லையாம்மா? என்ன என்ன பாஷை படிக்கிறது? கனவா இங்கிலீஷா? ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் சங்கீதம் 147 அதிகாரம். எடுத்துக்கிறீங்களா? ஓகே, படிப்போம். 11வது வசனம். சீக்கிரங்க. ಯೋಗನನ್ನು ಆನಂದಿಸುವವರು ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸುವ ಭಕ್ತರೆಲ್ಲರಿಗೂ ಓಕೆ, வேற யாரನ್ನ படிக்கணும் படிக்கணுமா? இது போன்ல ಆಂಬ್ಲೆನ್ಸ್. ಯೆಹೋವನನ್ನು ಆನಂದಿಸುವವನು ತನ್ನ ಕೃಪೆಯನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿ ಭಕ್ತರಲ್ಲ. ஓகே, அல்லேலூயா. தமக்கு பயந்து தமது கிருபையை காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு பயபக்தி தேவை. இந்த காலத்துல பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில தேவ பிள்ளைகள் பயம் இல்ல பக்தி இல்லாம தேவனை தேடுகிறார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஒரு பயத்தோடு தேவனை தேடணும். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ பிள்ளைகள் பயத்தோட பக்தியோட தேவனை ஆராதிக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யார் மேல ஆண்டவர் பிரியப்படுகிறார்னா அவரை பயத்தோட பக்தியோட தேடுகிறவர்களுக்கு அவர்கள் மேல் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க நிறைய தேவ பிள்ளைகள் சபைக்கு வரும்போது 2 மனசோட வருகிறது. போலாமா வாண்டாவா பல குழப்பங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி பிரியப்படுவார்? சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது, தேவனுக்கு பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தேர்ந்தெடுக்கிறார், அவன் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பக்தி உள்ளவனை. அப்ப யாருக்கு பக்தி இருக்குன்னா கடவுளை பார்த்து பயப்படுறவனுக்கும் கடவுள் மேல ரொம்ப பக்தியுள்ளா இருக்கிறவனுக்கு பக்தி இருக்குது. அல்லேலூயா. அவனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஆமே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுடைய ஜபம் கேட்கப்படணும். உங்களுடைய ஜபம் என்ன பண்ணுங்க? கேட்கப்படணும். உங்க ஜபம் ரொம்ப முக்கியமானது. உங்க குடும்பத்துக்கு உங்க ஜபம் ரொம்ப முக்கியம். உனக்கு உன் ஜபம் ரொம்ப முக்கியம். உன் பிள்ளைகளுக்கு உன் ஜபம் ரொம்ப முக்கியம். உன் ஜபம் தேசத்துக்கு ரொம்ப முக்கியம். சபைக்கு ரொம்ப முக்கியம். ஆனா நீ ஜபித்தும் ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத ஜபமா இருந்தா அது வீணா இருக்கும். இன்னைக்கு கர்த்தரோட பிள்ளைகள் ஜபிக்கிறவங்களா இருக்கணும். ஜபிக்கிறதுக்கு தேவ பிள்ளைகள் தேவனை தடுத்து ஒரு பயபக்தி உள்ளவங்களா இருக்கணும். தேவனை, ஐயோ என் ஆண்டவர் வரப்போறாரு, என் ஆண்டவரை நான் தேடணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்னோட என்ன பேச போறாரோ தெரியாது. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்து என்ன செய்ய போறாரோ தெரியாது. என் வாழ்க்கையில பிள்ளைங்களை கொடுத்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் என்னோட பேச போகிறார். அல்லேலூயா. நீங்க முதலாவது நீங்க நினைக்கணும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்க நினைக்கணும். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் நீங்க நினைக்கணும். அப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஆண்டவரை தேடுவீங்க. நீங்க ஆண்டவரை தேடணும்னா உங்களுக்குள்ள அந்த பயம் வந்துடும். ஐயோ இன்னைக்கு சண்டே ஆராதனை, ஐயோ கர்த்தர் எனக்காக பேச போறார், எனக்காக ஆண்டவர் வர போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த பற்றுதல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 5 மணிக்கு மேல தூக்கமே வராது. எப்போ 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 சபை போகணும், எப்போ சபை போகணும், எப்போ சபை போகணும். ஏன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். அல்லேலூயா. அவங்க சொல்ற வேதம் சொல்லுகிறது ரொம்ப அழகா. படிமா தமிழ்ல. தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அவருக்கு பயந்தவங்க மேல கர்த்தர் பிரியப்படுறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பிரியப்பட்டா அவர் அள்ளி கொடுப்பார். அவர் என்ன பண்ணுவாரு? அள்ளி கொடுப்பார். கிள்ளி கொடுக்கிற தெய்வம் நம்ம தெய்வம் இல்ல, அள்ளி கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. மனிதன் கொடுத்தால் கடுகத்தனை, கடவுள் கொடுத்தால் கடல் அத்தனை. ஆமே சொல்ல மாட்டோமா? மனிதன் கொடுத்தால் கடுகத்தனை, கடவுள் கொடுத்தால் கடல் அத்தனை. அல்லேலூயா. அவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் செய்ய அவர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா ஒன்னே அவருக்கு பயத்தோட தேடணும், பக்தியோட தேடணும், நடுங்கணும். ஆண்டவர் பேரை சொல்லும்போது பிசாசு நடுங்குது, பேய் நடுங்குது, மந்திரக்கட்டை நடுங்குது, சூனியம் நடுங்குது. அல்லேலூயா. நான் அந்த ஆந்திரா டீமோட நம்ம ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு குடுகுடுக்கார போயிருக்கிறான். ஜவ் பட்டங்கம்மா அப்படின்னு
ஃபஸ்ட்டு அவனை கூப்பிட்டு ஜெபம் பண்ணலாமா நாங்கள்? நான் சொன்னேன் அது உங்கள் இஷ்டம், அது உங்கள் இஷ்டம். அப்போ நான் சொன்னேன் எல்லாம் பைபிள் எல்லாம் உள்ள வச்சுங்களா, ஃபஸ்ட்டு கூப்பிடலாம் அப்படின்னு. அப்போ அவன் கிட்ட வரும்போது சொல்கிறான், நீங்கள் ரொம்ப பெரிய கடவுளை கும்பிடுறீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, பெரிய கடவுளை கும்பிடுறீங்க, அதுக்கு நான் தேவையாக கிடையாது, நாங்கள் கூப்பிட்டு தான் அவனை ஜெபம் பண்ணுறதுக்கு. ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் ரொம்ப பெரிய கடவுளை கூப்பிடுறீங்க, அதுக்காக நாங்கெல்லாம் யூஸ் இல்லை, உங்ககிட்ட வரக்கூடிய நாங்கள் தகுதி இல்லை. அல்லேலூயா அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது நம்ம தெய்வம் எப்படிப்பட்டோன்னு. ஆனா கர்த்தரோட பிள்ளைகளுக்கு தெரியல. ஆனாலும் இல்ல, குளிரும் இல்ல, பயமும் இல்ல, பக்தியும் இல்ல. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி உன்னை பார்த்து பிரியப்படுவார், ஆண்டவர் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார். படிப்போம், அதுல 14வது வசனம் படிப்போம். He makes peace in your borders. He fills you with the finest of the wheat. அவர் உன் எல்லைகளை கணல படிப்போம். ಆತನು ನಿನ್ನ ಪ್ರಾಂತ್ಯದೊಳಗೆ ಸೌಭಾಗ್ಯವನ್ನುಂಟು ಮಾಡುತ್ತಾನೆ, ಶ್ರೇಷ್ಠವಾದ ಗೋಧಿಯಿಂದ ನಿನ್ನನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. அவர் உன் எல்லைகளை சமாதானத்தையும், அல்லேலூயா, சமாதானம் உள்ளவகையாகவும் உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்திப்படுத்தார். கைகளை கட்டி தேவனை செலுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் எல்லைகளை சமாதானமா பண்ணுவாராம். நீங்க நிறைய குடும்பத்துல சமாதானமே இல்லை, வெளியே சமாதானம் பண்ணுறாங்க, வெளியே சமாதானம் பண்ணுறாங்க, வீட்டுள்ள வந்தா ஒரு நரகத்துக்குள்ள போன மாதிரியே இருக்கு. சமாதானம் இல்லை, குடும்ப சமாதானம் இல்லை, பிள்ளைங்களை பார்த்தா சமாதானம் இல்லை. அல்லேலூயா. இவரே குழப்பமான குடும்பமா இருக்கு, கட்டுக்கட்டுக்காத ஒரு குடும்பமா இருக்கு. அல்லேலூயா.